வணக்கம் தமிழக மக்களே. இந்த படத்தில் ஸ்டார்டிங்லே சென்னையில் ஒரு இடத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு நிறைய பேர் பணத்தை திருடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கங்க. அந்த பணம் வந்து யாருதுன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிதுங்க. அந்த அரசியல்வாதி அந்த பணத்தை அவங்களுக்கு மிக நம்பிக்கையான ஒரு மிகப்பெரிய ரவுடி பெண்மணிக்கிட்ட கொடுத்து வச்சிருக்காருங்க. அந்த பெண்மணியும் அவங்களுக்கு சொந்தமான ஒரு கடையில் அந்த பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருக்கக்குள்ள இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ சிலர் அந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்கங்க. இந்த விஷயம் அந்த ரவுடி பெண்மணிக்கு தெரிய வருது. ஆனால் இதை வந்து வெளியில் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னே அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த பணத்தை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவான கவின் கிட்ட போகிறாங்க. கவின் வந்து நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாருங்க. அதே மாதிரி அந்த பணத்தையும் யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அதை வந்து ரவுடி பெண்மணி கிட்ட சொல்ல மாட்டாருங்க. அந்த பெண்மணி கேட்கக்குள்ள கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லாம் செலவாயிருச்சுன்னு சொல்லிடுவாங்கங்க. இதனால் கோபம் அடைஞ்ச அந்த பெண்மணி ஹீரோ கவினையும் அவனோட ஃப்ரெண்டையும் அடிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டை சுட்டுறாங்கங்க. ஹீரோவனையும் அடிச்சு போட்டுறாங்க. அப்போ அங்கே திடீரென்று வந்த ஹீரோவோட மாமனார், நான் உங்களை எல்லாம் சுட்டு கொன்னுட்டு என்னோட மருமகனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாருங்க. அவர் சொன்னதை கேட்டு அங்கே இருக்கிற ரவுடிங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட மாமனார் அவர் சொன்ன மாதிரியே அவங்கள எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டு ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாருங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது அந்த பணத்தை கையாண்டது திருடனது எல்லாமே மாமனாரும் அவரோட குரூப்பும் தான். இந்த பணத்தை திருடனது எல்லாமே நடுத்தர வர்க்கத்து மக்களுங்க. அவங்க கிட்ட ஒரு குரூப் வந்து நான் உங்களுக்கு புது வீடு கட்டித்தரேன்னு சொல்லி அவங்களோட வீட்டை எல்லாம் இடிச்சிட்டு இவங்க பேரில் எல்லாத்து பேர்லேயும் பேங்கில் லோனை போட்டு அந்த பணத்தை எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க. இதனால் அந்த மக்களுக்கு வீடும் போயிடுது, பணமும் போயிடுதுங்க. அவங்க அங்கே இருக்க முடியாமல் ஆளுக்கு ஒரு திசைகளாக எல்லாரும் குடி போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கும்பலுக்கு இந்த அரசியல்வாதிக்கும் தொடர்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்பையிலேருந்து அந்த அரசியல்வாதி பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு ஒரு கட்டத்தில் அந்த அரசியல்வாதி கொடுத்து வச்ச பணம் அந்த ரவுடி பெண்மணிக்கிட்ட, அந்த ரவுடி பெண்மணி எங்கே அதை பதுக்கி வச்சிருக்காங்கங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறாங்கங்க. கண்டுபிடிச்சிட்டு இவங்க அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவங்க எல்லாம் பிரிச்சுக்கிறாங்கங்க. படத்தின் முடிவில் அந்த அரசியல்வாதியை பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்குறாருங்க. இதோட படம் நல்லபடியாக முடியுதுங்க. இது நிறைய படத்தில் நம்ம பார்த்த காட்சிகளாக பார்த்த விஷயங்களாக இருந்தாலும் இவங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொண்டு போயிருக்காங்கங்க. இதில் நம்ம ஹீரோவான கவினோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள்.